வணக்கம். நடந்தது என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தேர்தலில் இன்னொரு திருப்பம். கொள்கை முழக்கமிட்ட மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் கொள்கையில் தடம்பொருளும் தலைவரிடம் போய் சரணடைந்திருக்கிறார்கள். சரணடைந்தது மட்டுமல்லாமல் மக்கள் நல கூட்டணியே கேப்டன் விஜயகாந்த் அணி என்று பெயர் மாற்றம் செய்து விட்டார்களாம். ஏன் விஜயகாந்த் அணி என்று செய்தியாளர்கள் விஜயகாந்தின் மனைவியிடம் கேட்டபோது அவருடைய முகம் மட்டும்தான் பட்டி தொட்டி எங்கும் நன்றாக சிறு கிராமங்களில் கூட தெரியும் என்கிறார்கள். இது மற்ற தலைவர்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானம். கூட்டணி சேர்ந்தது கூட பரவாயில்லை, கூட்டணி சேர்ந்ததும் வலது கம்யூனிஸ்டின் மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள் விஜயகாந்தை தர்மர் என்றும், வைகோவை அர்ஜுனர் என்றும், திருமாவளவனை பீமன் என்றும் சொல்லியிருக்கிறார். முத்தரசனுக்கு ஒன்று புரியவில்லை. அவர் தர்மரோடு சேரவில்லை, கௌரவரை விட மோசமான கம்சனுடன் சேர்ந்திருக்கிறார் என்பது அந்த தலைவர்களுக்கு புரிந்ததா புரியவில்லையா என்பது தெரியவில்லை. கௌரவர்களாவது ஆட்சி வேண்டும் என்பதற்காக சண்டை போட்டார். கம்சன் என்பவன் கருவிலேயே 7 பிள்ளைகளை கொன்று 8வது பிள்ளையை கொல்ல வந்தவன் தான் கம்சன். கொள்கையின்றி தடுமாறும் ஒரு தலைவரும் கொள்கைகளை மறந்த தலைவர்களும். இது குறித்துத்தான் நாம் இன்று பேசப்போகிறோம். இது குறித்து பேசுவதற்காக மூத்த அரசியல் தலைவரான திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாஃபாய் பாண்டியராஜன் அவர்கள் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் திரு அருண் பாண்டியன் அவர்கள் வணக்கம். வணக்கம். அவர் தர்மரா கம்சனா? நீங்களே கம்சர்னு சொல்லிட்டீங்க. அங்கே கூட தர்மமே இல்லையே. தர்மம் இருந்தால் தானே தர்மருக்கு தேவை. இது தேர்தல். தேர்தல்ங்கிறது யுத்தம் அல்ல. முதல்ல அவர் முத்தரசன் அது தேர்தலை சரியாகவே புரிஞ்சுக்கல. எப்படி ஒரு ஓட்டப்பந்தயத்தில் பல பேர் ஓடி யார் முதலில் வருகிறார்களோ அவர் வெற்றி பெறுகிறாரோ, அதே போல் பல அரசியல் கட்சிகள் அணிகள் சேரலாம். யார் முதலில் வருகிறார்களோ அவர்கள் ஆட்சி கைப்பற்றுகிறார்கள். தேர்தல் என்பது அப்படி ஒரு போட்டிக்கான களமே தவிர அது போர் முறை அல்ல. ஆகவே நவீன காலத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்துக்கும் அந்த முறைகளுக்கும் கடந்த காலத்தில் இருந்த இதிகாசங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் படுத்தி சொல்வது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதிக்கு பின்னால் போன பிறகு அது ஒரு கார்ப்பரேட் நிறுவனமாகி கட்சி என்பதே ஒரு பிஸ்னஸ் ஆகிவிட்டதால் கம்யூனிஸ்டுகளும் விஜயகாந்தின் அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்குள் சேர்ந்து விட்டார்களா? விஜயகாந்த் கட்சி எப்படிப்பட்ட கட்சி என்பது நம்மளுக்கு தெரியும். ஏதோ ஒரு பிரைவேட் லிமிட்டெட் பார்ட்டி. அவங்க குடும்பம் அவங்க நடத்துகிற ஒரு கட்சி. எப்படி திமுகவை கருணாநிதி குடும்பம் நடத்துகிறதோ அதே போல் தேமுதிகவை விஜயகாந்த் குடும்பம் நடத்துகிறது. இதில் பொது உடைமைவாதிகள் போய் சேர்றாங்க அப்படிங்கிறது ஒன்று பொது உடைமையை விட்டுட்டு போகிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். இல்லை பொது உடைமையோடு தான் போய் சேர்றாங்கன்னு அவங்களுடைய பொது உடைமையை சந்தேகத்துக்குரியதாக ஆகிறாங்க. அவங்க கொள்கைன்னு அடிப்படையில் பார்த்தா சேர்றதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. கொள்கையை விட்டுட்டு போகிறாங்க. ஆனால் அது ஒன்று விஜயகாந்தை பொறுத்தவரத்தில் கொள்கையே இல்லாமல் இருக்கிறது ஒரு சௌரியம். யாரோட வேண்டுமானாலும் சேர்றதுக்கு அது எளிமையாக இருக்குது. விஜயகாந்தை தர்மர் என்று சொல்லுவது சரியான பார்வையா? வணிக அரசியல் அதனுடைய உச்சத்தை தொட்டவர் விஜயகாந்த் அவர்கள். பல விதங்களில் அவருடைய தர்மம் அதுதான். அதாவது ஒரு எலெக்ஷன் வருதுன்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் மணி. அந்த இடத்துல எந்த அளவுக்கு பேரத்தை கொண்டு போகணுமோ, எத்தனை பேர்ட்ட பேரத்தை கொண்டு போகணுமோ, இதில் கொள்கைன்றது ஒரு இன்சிடென்ட். எவ்வளோ இன்சிடென்டல்ன்றதுக்கு ஒரு ஓமையை பார்த்தீங்கன்னா, இப்போ தேர்தல் அறிக்கையை வெளியிடுறாங்க, பின்னால் ஓடுது அந்த முக்கியமான மீட்டிங்கில், இந்த தனியாக நிப்போன்னு அனௌன்ஸ் பண்ண மீட்டிங்கில் பேக்ரவுண்டில் ஒரு ஃபில்ம் ஷோ ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்கு. அது நீங்களாக பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்து ஒரு 2வது அறிக்கை வருது. இது ஒரு 50 விஷயங்கள் செய்கிறோன்னு சொல்கிறாங்க. கம்யூனிஸ்டுகள் மக்கள் நல கூட்டணி முன்னால் இருந்த அந்த மக்கள் நல கூட்டணி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 25 விஷயங்கள் சொல்கிறாங்க. இதுதான் நாங்கள் கொள்கை நிலைப்பாடு, இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னு குறைந்தபட்ச செயல் திட்டம்னு ஒரு 25 விஷயங்கள் சொல்கிறாங்க. இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லை. விஜயகாந்த் அவருடைய அறிக்கையில் முதல்ல சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் இருக்கிற 78 பொதுத்துறை நிறுவனங்களையும் தனியார் மயமாக்குவோம், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம்னு முதல்ல சொல்கிறாரு.
கம்யூனிஸ்டுகள் வந்து கம்ப்ளீட்டா அந்த கொள்கைக்கு மாற்று கொள்கையில் இருக்கிறாங்க. இவர் ஒரு ரேஞ்சில் போனீங்கன்னா 20 கம்பெனிகளை வந்து அதில் லிஸ்ட் பண்றாரு தேர்தல் அறிக்கையில். அடிப்படையாக ஒரு முதலாளித்துவ ரீதியான ஒரு அறிக்கையை வந்து தயார் பண்ணியிருக்காங்க. யாரோ தயார் பண்ணியிருக்காங்க, அதை அறிக்கை விட்டுருக்காரு. இவங்க வந்து முழுக்க முழுக்க கொள்கைன்னு சொல்லி 5 ரவுண்டு இப்போ தமிழ்நாடு சுற்றி வந்துட்டாங்க, அந்த 24 விஷயங்கள்னு சொல்லிட்டு. இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு தேர்தல் அறிக்கை வந்து 2 கட்டங்களாக வருகிறது. இதை கேட்டோம்னா வந்து நாங்கள் இனிமேல் தான் படிக்கணும் அப்படிங்கிறாங்க. இது எப்படிங்க இதை வந்து ரெண்டையும் மேட்ச் பண்ணவே முடிய மாட்டேங்குது எப்படின்னு கேட்டோம்னா, இல்லை அது அவருடைய கூட்டணி, இது எங்களுடைய கூட்டணி, இது ரெண்டும் சேர்ந்து நாங்கள் தொகுதி உடன்பாடு தான் வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு கருத்து. இது வரைக்கும் 3 கருத்துக்கள் வந்திருக்கு. இது தனி கூட்டணியா, ஒரு கூட்டணியா, இல்லை 2 கூட்டணிகளுடைய தொகுதி உடன்பாடா, இல்லை இந்த கூட்டணி இறந்து இன்னொரு கூட்டணி பிறந்திருக்கா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குழப்பமா இருக்கு. பாலபாரதி அவங்க ட்வீட் பண்ண ஒரு நல்ல விஷயம், நல்லதோர் வீணை செய்தே அப்படின்னு சொல்லி புள்ளி வச்சுட்டு அவங்க வந்து அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ மாதிரி இது ஒரு 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 மிகப்பெரிய புழுதியில் அதை எரிஞ்சிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த டயத்தில். இந்த கூட்டணியும் அந்த முத்தரசன் ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு பொறுத்தவரைக்கு ஒரு தேமுதிக ஆரம்பத்திலேருந்தே என்ன ஒரு நிலைப்பாடில் இருந்திருக்காங்கன்னு இதை வச்சு தெரியுது. நம்பர் 1, யார் என்ன ஆனாலும் சரி அவருக்கு சிஎம் போஸ்ட். நம்பர் 2, எந்த ஒரு பெரிய கட்சி இருந்தாலும், இப்போ இந்தியாவே ஆளக்கூடிய கட்சி பிஜேபி இருக்குன்னா அதை விஜயகாந்த் கட்சின்னு சொல்ல முடியுமா? இப்படித்தான் நாங்கள் நடந்திருக்கோம். ஸோ நம்பர் 2 அது. அதுக்கப்புறம் யார் கூட்டணிக்கு வந்தால் கூட இவங்க தான் மெஜாரிட்டி 124 சீட்டு எடுக்கணும்னா இப்படி யார் வர முடியும்? இப்போ வந்திருக்க 4 பேர் தான். இவங்களுக்கு வேற வழி இல்லாமல் அங்கே போய் சேர்ந்தது. இதுலேயும் கான்ஸ்டிடியூன்சி அவங்க தான் ஃபர்ஸ்ட் 124 டிசைட் பண்ணுவாங்களாம். அதுக்கு பிறகு தான் அடுத்தவங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்களாம். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷனில் இருக்கிறவங்க இவங்க தவிர வேறு யாரும் வர முடியாது. ஏன்னா இவங்க தனியாக ஒரு பிரச்சாரம் பண்ணும்போது இவங்க தே வுட் ஹவ் ஃபெல்ட் ஐசோலேட்டட். ஏன்னா கூட்டம் பேசும்போது வைகோ அவர்களோ திருமாவளவன் அவர்களோ அங்கே பேசும்போது கூட்டமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு இவங்க கூட சேர்ந்தா கரெக்டாக இருக்குமா? நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எக்ரிமெண்ட் சைன் பண்ணது கூட பார்த்தீங்கன்னா தேமுதிக லெட்டர் ஹெட்டில் தான் இருக்கும். தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் அந்த அம்மா சொல்லியிருக்காங்கல்ல, பிரேமலதா, இது விஜயகாந்த் பேர் ஏன் சொல்லியிருக்காங்கன்னா பட்டி தொட்டியில் அவங்க பேர் தெரியும்னா. அப்போ இவங்க யாரையும் தெரியவே தெரியாதா? இத்தனை வருஷமாக இவங்க கட்சி வளர்த்தது இருந்தது எல்லாம் வேஸ்ட்டாக. இது ப்ரைவேட் லிமிடெட் கூட கிடையாது, பார்ட்னர்ஷிப் கன்சர்ன், குடும்பத்துக்குள்ளே ஒரு பார்ட்னர்ஷிப். அவரை ஃப்ரண்ட்டில் டம்மியாக வச்சுக்கிட்டு அவங்க ஒய்ஃபும் மச்சனனும். ஏன்னா கம்பல்சரி இவர் எந்த ஸ்பீச் பேசினாலும் பார்த்தீங்கன்னா 2 பேர் பேர் இல்லாமல் இருக்காது. இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ ரியலி ஃபீல் பிட்டி. அங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த கூட்டணி நடந்துட்டு ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணும்போது நான் சினிமாவில் இப்படி தான் 4 பேர் சொல்கிறத காதில் கேட்டு பேசுவேன். அது ப்ராம்ப்டிங். அது சினிமாவுக்கு ஓகே. இங்கே லைஃப்பில் இது பண்ணவே முடியாது, பண்ணவே கூடாது. இட் இஸ் யுவர் ஹார்ட் ஃபீலிங். உங்கள் ஹார்ட்டில் என்ன இருக்குது, உங்கள் எண்ணத்தில் என்ன இருக்குது, வாட் இஸ் தேர் இன் யுவர் மைண்ட், யூ ஹேவ் டு எக்ஸிக்யூட் இட். அக்ரிமெண்ட் சைன் பண்ணுற வரைக்கும் மக்கள் நல கூட்டணியில் விஜயகாந்தை முதல்வராக ஏற்க முடியாது. ஜெயிச்சு வந்த பிறகு நாங்கள் தலைவர்களை ஏற்போன்னு திருப்பி சொல்லி கொண்டு வந்தவர்கள் கடைசி நிமிஷத்தில் இவர் தலைமையை ஏற்றுக்கொண்டதன் மர்மம் என்ன, ரகசியம் என்ன? என்னை பொறுத்தவரையில் நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, வைகோ வந்து கருணாநிதி ஸ்டாலினை பழிதீக்கணும்னு பிளான் பண்ணிட்டார். அது விஜயகாந்தனுடைய கட்சி ரொம்ப நீடிக்காது அரசியல் ரீதியில். அதனால் என்ன கேட்டாலும் சரின்னு ஒத்துக்கிட்டு அவரை இழுத்துட்டு திமுகவையும் பழி வாங்கலாம், அதே நேரத்தில் விஜயகாந்த் கட்சியும் எருவாக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறதா தான் இருக்கும். சரி, வைகோவுக்கு அந்த எண்ணம் இருக்கலாம். பாரம்பரியமிக்க கட்சி, சுதந்திர போராட்டத்திலிருந்து வந்து பொது உடைமை கட்சி, பின்னாடி தான் ஸ்பிளிட் ஆனாங்க. சில அறிஞர்கள் சொல்லுவாங்க, முன்ன காந்தியமும் பொது உடைமை தத்துவமும் சேர்ந்து வந்தால் இந்தியாவுக்கு நல்லதுன்னு சொல்லி பெருமையாக சொல்லப்பட்ட இடதுசாரி கட்சிகள், இவர்கள் எப்படி அதில் பலியானார்கள்? இடதுசாரி கட்சிகளுக்கு வேறு வழி இல்லையே. இடதுசாரி கட்சிகள் வந்து இதுவரையில் வந்து ஒன்று அதிமுக அல்லது திமுகன்னு இருந்தாங்க. இப்போ இரு பக்கமும் போக முடியலன்னு ஒரு நிலைமை வந்துட்டுது.
அவங்களுக்கு கிடைச்ச வரல லாபம்னு யாரோட இருக்க முடியுமோ அவங்களோட இருக்காங்க. ஃபெலோ ட்ராவலர்ஸ்னு சொல்லுவாங்க. கூட போகிற வரலும் போயிட்டே இருப்போம். இன்னொன்று கம்யூனிஸ்ட் ஃபிலாசபிலே இன்னொன்று என்ன இருக்குன்னா, இன்ஃபில்ட்ரேஷன் இன்டு பாப்புலர் ஃபோர்ஸஸ்னு உண்டு. தங்களுடைய சொந்த செல்வாக்கை தாங்களே அதிகரிக்க முடியாத பொழுது வேறொரு செல்வாக்குள்ள கட்சிகள் கிடைக்குமானால் அதிலே உள்ளே நுழைந்து அந்த கட்சியும் பயன்படுத்தி தங்களை வளர்த்து கொள்வது அப்படிங்கிற ஒரு தந்திர முறை பொது உடைமை இயக்கங்களில் உண்டு. அந்த மாதிரியும் இருக்கலாம். விஜயகாந்தை முதல்வராக ஏற்றுக்கொள்ள முடியாது, மாற்றி மாற்றி மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் சொன்னார்கள். திடீரென்று இப்போ விஜயகாந்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நம்பர் 1 அன்னைக்கு சொல்ல ஒரு இதில் நான் உடன்படுகிறேன். வைகோ அவர்கள் இதில் ஒரு பெரிய ஒரு பிளாட்டில் இதில் இருக்குன்றது உறுதியாக தெரியும். முதல்ல மீடியாட்ட பேசுகிறாரு வைகோ. 80 சீட்டும் 500 கோடியும் திமுக தலைமையால் ஆஃபர் பண்ணப்பட்டதுன்னு முதல் முறையாக ஒரு பொது இடத்துல ஒரு தலைவர் இதை வந்து சொல்லியிருக்கிறாரு. இது எத்தனை ரவுண்டுக்கு அப்புறம் நடந்ததுன்றது அவர் சொல்லலை. ஆனால் பேரமே நாங்கள் எதுவும் செய்யலை அடுத்துன்னு வந்து இது முடிந்த அடுத்த 2 மணி நேரத்தில் பிரேமலதா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க தான் இப்போ அஃபிஷியலாக பேசுகிறது தேமுதிகவை பற்றி. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, எந்த பேரமும் நடக்கவில்லை அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த புது கூட்டணியில். அதில் எழுந்திருக்கிற முதல் குழப்பம் இதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன சொல்கிறாங்க, இது உண்மையாக இருந்தால் 80 சீட்டு 500 கோடி கொடுத்தும் அதை விட்டுட்டு எங்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்க வந்திருக்கிறாரு. அந்த எஃபெக்டை சொல்கிறதுக்காக வைகோ அவர்கள் இதை முன்வைக்கிறாரு. கருணாநிதி அவர்கள் முதல்ல சொன்னாங்க பேரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன திருப்பி சொன்னாரு. முதல் நாள் முதற்கொண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஆமா, அடுத்து வந்து ஸ்டாலின் அது இல்லைன்னு திருப்பி சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த குழப்பம் வந்திருக்கு. ஏன்னா ஒண்ணு வைகோ பொய் சொல்லணும். அவர் என்ன சொல்றாரு, அவருக்கு சொல்லப்பட்டது தேமுதிகவில் இருந்து சொல்லப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப இது எங்க இந்த உரையாடல் 80 சீட்டு 500 கோடி அந்த மாதிரி கொடுத்தோம் அதை விட்டுட்டு இங்க வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு இதுல வந்து கண்டிப்பா இதுக்கு விளக்கம் தர வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து எந்த லெவல்ல அந்த டிஸ்கஷன் நடந்தது அப்படிங்கிறப்போ ஆட்சியில் பங்கு என்பதற்காக மட்டும்தான் இந்த பேரம் படியவில்லையா, இல்லை இதை தாண்டி வேறு விஷயங்கள் இருக்கான்றதை பார்க்கணும். ஓகே, இப்போ வந்து 124 சீட்டுக்கு அக்செப்ட் பண்ணி வந்துட்டோம். அதுக்குள்ள நாங்க எங்க கூட்டணியில வர்றவங்களுக்கு கொடுக்க போறோம், ஏதோ இன்னும் 4-5 பேர் கியூல இருக்கிற மாதிரி, அதுல நான் ஷேர் பண்ணிக்கிற போறேன்னு சொல்ற மாதிரி இது எல்லாமே வந்து ஒரு டிராமாவாக தான் படுது. இன்னும் கூட இதில் வந்து யார் அஃபெக்ட் ஆக போகிறாங்க, யார் கெயின் பண்ண போகிறாங்கன்னு கூட நான் பார்க்க விரும்பலை. இது வந்து முக்கியமான காலகட்டம் தமிழக அரசியலில். இந்த கேவி கூட்டணி, கேப்டன் விஜயகாந்த் கூட்டணி உருவெடுத்திருக்கிற ஒரு காலகட்டம். இதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பாலபாரதியோட வார்த்தை தான் முக்கியமான வார்த்தை நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல கூட்டணியாக செட் ஆகி வந்துட்டு இருந்தது. 4 பேர் வந்து சேர்ந்து எல்லா இடங்களுக்கும் போய் பிரச்சாரத்தை ஆரம்பித்து கொள்கை இது கொள்கை அதுன்னு சொல்லி இப்போ இந்த ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா முழுக்க மாறி போன மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. இன்னைக்கு வந்து அந்த 5 கட்சிகளும் சேர்ந்து பிரச்சாரத்தை மறுபடியும் கொண்டு போகிறேன்னு சொல்லியிருக்கிறது. இதன் பின்னணின்னு நான் நினைக்கிறது வந்து அதற்கு முன்னால் நடந்த 2 மாதங்களாக வந்து பல கட்டங்களில் பல தளங்களில் நடந்த பேரங்கள் இந்த மாதிரி ஒரு கல்மினேஷனுக்குள்ளே வந்திருக்கு. இந்த கல்மினேஷனுக்குள்ளே வந்தது மிகப்பெரிய அடி இதில் யாருக்குன்னா அந்த 4 கட்சிகள் வந்து ஒன்னா நின்று போயிட்டு இருந்த கட்சிகளுக்கு மிகப்பெரிய அடின்னு நினைக்கிறேன். விஜயகாந்தை தலைமையை அந்த கூட்டணி ஏற்றுக்கொண்டதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு இந்த 4 பேருக்கு வேறு வழி இல்லை. ஹீ ஹேஸ் ப்ராப்ளம், மென்டல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம். அது இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வாட் எவர் ஹீ சேயிங் அது எல்லாமே எந்த ஒரு கோர்வையாக இருக்காது. ஏற்கனவே அவர் நிறைய மேடையில் சொல்லியிருக்காரு, நான் எதோ பேசுவேன், நீங்களாக கோத்துக்கோங்கன்னு. அந்த மாதிரி இருக்கிற இவர் டிசிஷன் எதுவுமே இல்லை. டிசிஷன் எல்லாமே பேக்ரவுண்டில் இருக்க அந்த பிரேமலதா அம்மாவும் இவங்களும் யார் சுதீஷ், இது தவிர வேறு எதுவுமே இல்லை. இது நிச்சயமாக இன்னும் வேர்ஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த கட்சி நிச்சயமாக நீடிக்காது, சான்ஸே இல்லை. இது அவங்க 2 பேருக்கும் விஜயகாந்த் இஸ் எ ப்ராடக்ட். இட்ஸ் அ ப்ராடக்ட், சேலபிள் கமாடிட்டி. அவரை ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு இவங்க செல்லிங் பண்ணிட்டு இருக்கிற வேலை மட்டும்தான் இவங்க. அப்படி இருந்தால் மக்கள் நல கூட்டணியில் வந்து வைகோ சொன்ன மாதிரி திமுகவில் 500 கோடியும் 80 சீட்டும் கொடுக்கும்போது அதை விட்டுட்டு ஏன் இந்த கூட்டணிக்கு வந்தாங்கன்னா அவங்க ஒத்துக்கிட்டதன் பின்னணி என்ன? இல்லை, அதுக்கு இவங்க ஆரம்பத்துலேருந்தே ஒரே கண்டிஷன் தானே, சிஎம் போஸ்ட்டு என் பேரில் தான் எல்லாம் இருக்கணும்,
அது நடக்குமா இல்லையான்னு கூட தெரியாது. தே டோன்ட் ஹேவ் தட் அசஸ்மெண்ட். இதெல்லாம் நடக்காத விஷயத்துக்கு போய் இவங்க சிஎம்னு சொல்கிறது நடக்காத விஷயம். தென் இவங்களுக்கு 124 இப்போவும் எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய மாவட்ட செயலாளர் யார் யார் இங்கே அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க எல்லாமே வித்ட்ரா பண்ணுற ஸ்டேஜில் வந்துட்டாங்க. ஏன்னா தே ஹட் கலெக்டட் லாட் ஆஃப் மனி ஆல்சோ. இப்போ 3வது ஒரு கலெக்ஷன் நடந்தது இந்த கட்சியில் தான். ஃபஸ்ட்டு திமுகவில் தான் ஹையஸ்ட் கலெக்ஷன் நடந்திருக்கு. அதுலேயும் நிறைய கேஷாகவே வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கட்சிலையும் நிறைய, ஏன்னா இவங்க கூட்டணி பெரிய கட்சி கூட பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு டெம்டேஷனில் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் இப்போ உள்ளே வந்துச்சு பணம். இப்போ உள்ளே வந்த பணத்துக்காக அந்த கோரிக்கை முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு அம்பிஷன் இஸ் ஓவர். அந்த ஒரு அப்படின்னா திமுகவோட போனாக்கா அதிக சீட்டு கிடைக்காது, நிறைய பேர்ட்ட பணம் வாங்கியாச்சு, எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. ஸோ இங்க இருந்தா ஒரு 124 சீட்டு உனக்கு உங்கள்கிட்ட பணம் வாங்கினேன் சீட்டு கொடுத்துனேன்னு திருப்திக்காக பண்ணிட்டாங்களா? அதுவும் பண்ணிட்டாங்க. அது கண்டிப்பா நடந்திருக்கும். இன்னமும் யாருக்காவது சீட்டு வேணும்னா கண்டிப்பா பணம் வரும். வைகோ இன்னும் ஒரு ஸ்டெப் ஓவர் போர்டு. அவர் கிங்காக இருக்கட்டும், நாங்கள் கிங் மேக்கராக இருக்கணும்னு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. விஜயகாந்தை பொறுத்தவரையில் அவர் கட்சி ஆரம்பித்ததே தான் முதலமைச்சராகணும் தான். அதுதான் நம்பர் 1. அது அவர் நம்ம அருண் பாண்டியனும் தெளிவாக சொன்னார். அவர்கிட்ட நீங்கள் போய் இப்போ திமுகவோட கூட்டணி சேர்ந்தால் அவர் 500 கோடி கிடைக்கும், 80 சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அவர் முதலமைச்சர் ஆக முடியுமா? அதுதான். ஆக ஃபஸ்ட்டு கண்டிஷனே அவர் முதலமைச்சர் ஆகும். அது இப்போ 2005 கட்சி ஆரம்பித்ததுலேருந்து நான் கூட இருந்தேன். அவருக்கு அது மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டுது. அதை நீங்கள் மாற்ற முடியாது. அதை வைகோ பயன்படுத்தியிருக்காரு. ஏன் பயன்படுத்தியிருக்காருன்னா, தன்னை பழிவாங்கின திமுகவை தான் பழிவாங்கணும். அதனால் ரைட்டு நீங்கள் கிங்காக இருங்க, கிங் ஆக போகிறாரா ஆகலையாங்கிறது அவருக்கு தெரியும், வைகோவுக்கு தெரியும். ஆமாம். ஆனால் அவர் கிங்குங்கிற அந்த மென்டாலிட்டியிலேருந்து அவரை மாற்ற முடியாது. சரி, அதுக்கு என்ன தீனி போடணுமோ போட்டு, ரைட்டு நீங்கள் தான் கிங், வாங்க உட்காருங்க அப்படின்னு போட்டு கையெழுத்தை போட்டு செட்டில் பண்ணாருன்னா, அவர் அதை பண்ணலைன்னு வைங்க, திமுக ப்ரெஷர் தான் வந்திருக்கும். திமுகவில் ஸ்டாலின் அந்த அவங்களால பழிவாங்கப்பட்டவர் வைகோ. ஆக இவங்களுக்கு என்ன அப்படின்னா, அந்த 4 கட்சி கூட்டணிக்கு இவங்க கொள்கை தத்துவம் எல்லாம் சரி, எல்லாம் போயெல்லாம் ரவுண்டெல்லாம் போய் வராங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவ்ம்பாங்க, அதாவது நம்பத்தகுந்த மாற்று ஏற்பாடு. இப்போ ஆளுங்கட்சிக்கு மாற்றாக ஒரு கட்சி ஆதரிக்கணும் மக்கள்னா, அவங்க நல்லா கூட இருப்பாங்க, ஆனால் வலுவில்லைன்னா பிரயோஜனம் இல்லை, இவங்களுக்கு ஓட்டு போட்டு வேஸ்ட்டுன்னு நினைப்பாங்க. ஆக இவங்க என்ன நினைக்கிறாங்க, யார் வந்தாலும் சேர்த்து தங்களுடைய வலிவை பெருக்கினால் ஒரு கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவ்ங்கிற இடத்துக்கு நாம் வரலாம், நம்பத்தகுந்த ஒரு மாற்று ஏற்பாடுங்கிற இடத்துக்கு வரலாம், குறைந்தபட்சம் திமுகவை வீழ்த்தி விட்டு 2வது இடத்துக்கு கூட வரலாம். அதுக்கு யார் யார் என்னென்ன பண்ணி சேர்க்க முடியுமோ அப்படி சேர்க்கணும் அப்படிங்கிற வியூகத்தில் தான் கம்யூனிஸ்ட்டுகளோ விடுதலை சிறுத்தைகளோ இவங்க ரைட்டு, அவருக்கு என்ன தீனி வேணும் போடு, புலிக்கு ஆட்டு இறைச்சி போடணுன்னா போடு, கோழிக்கு தானியத்தை போடுன்னா போடு, விஜயகாந்துக்கு முதலமைச்சர்னு போட்டால் போதும். இன்னும் கூட ஒன்று சொல்கிறேங்க, இப்போ அழகிரியே பார்க்குறாரு கலைஞர், ஏன் இல்லைன்னா அழகிரியை பயன்படுத்திடுவார் வைகோன்னு பயப்படுறாரு. ஏன்னா ஏற்கனவே அழகிரியை போய் வைகோ பார்த்துருக்காரு, ஒரு தொடர்பு இருக்குது. ஸ்டாலினுக்கு எதிராக அவனை தூக்கி மறுந்த எப்படி விஜயகாந்தை இழுத்தாரோ அதே மாதிரி அழகிரியை நாளைக்கு சேர்த்துட்டாருன்னா இன்னொரு பிரச்சனை ஆகிடுமென்ட்டு அழகிரியை கூப்பிட்டு பார்த்துருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் அவங்க ஓரளவுக்கு நான் சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு தங்களுடைய வலுவை கூட்டணுமோ அதை கூட்டிக்கிட்டே போகிறாங்க. ஏன் அப்படின்னா, அண்ணா திமுக ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் திமுகவுக்கு தான் போவோம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது தனக்கு ஆமாம், அதை தான் நாங்களும் வலிவானவர்கள் தான், எங்களுக்கே நீங்கள் போடலாம் அப்படிங்கிறத அவங்க கொண்டாடணும்னு பார்க்குறாங்க. கிங் மேக்கர் சொன்னது மட்டும் இல்லை, உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், 2011 தேமுதிகவிற்கு 41 இடங்களை கொடுத்து விட்டு தனக்கு 15 சீட்டு கொடுத்தாங்க அதிமுகன்னு கோச்சுக்கிட்டு அந்த தேர்தலையே புறக்கணித்தவர் வைகோ. கரெக்ட். வைகோவை பொறுத்தவரை அவர் 93 வருஷம் அந்த அவருடைய கட்சியை ஆரம்பித்த பிறகு பல மாவட்ட செயலாளர்கள் திமுகவிலிருந்து வந்தார்கள். அவருக்காக சொத்தை இழந்தவர்கள் பலர் இருக்காங்க.
கருணாநிதியே ஒரு ஸ்டேஜில் பயப்படுற அளவுக்கு வந்தது மதிமுகவுக்கு போன மாவட்ட செயலாளர்லாம் பார்த்து. இவரே நம்பி இவரே தலைவர்னு சொத்து இழந்தவன் பலர், அங்கேருந்து மறுபடியும் திமுகவுக்கு போனவர்கள் பலர் இருக்க, இந்த மூவ் ஆஃப் வைகோவை நீங்கள் எந்த பார்வையில் பார்க்குறீங்க? இல்லை, இட்ஸ் அ டெஸ்பரேட் மூவ். ஒன்று, இது மிக டெஸ்பரேட்டாக போய் ஏதாவது ஒரு இதை பிடிக்கணும் அப்படின்றதுல பிடிச்ச மாதிரி தான் படுது. இந்த பல்ட்டி வந்து ரொம்ப ஷார்ப்பாக தெரியுது. அவர் ஹோலியர் தேன் த கிங் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி வந்து அவரை விட நான் வந்து ஒரு இதாக வைகோவருடைய ஸ்டேட்மெண்ட்டே இன்னைக்கு பார்த்தேன். ஒரு சேனாதிபதிங்கிற முறையில் சில வியூகங்களை நான் வகுக்கிறேன் அப்படிங்கிறார். அதாவது கிங் மேக்கர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம், ஆனால் இந்த அணிக்கு நான் தான் சேனாதிபதிங்கிற பொழுது களத்தினுடைய நிலைமையை கருதி சில வியூகங்களை நான் செய்கிறேன் அப்படிங்கிறாரு. எனக்கு என் மனசில் படுறது, இருப்பதை இழந்தாலே உங்களுக்கு எரிச்சல் தான் வரும். இப்போ ஒரு காலத்தில் வைகோவுக்கு திமுகலேருந்து ஒரு நல்ல பெரிய கணிசமான அளவு வந்தது, அதிலேருந்து அவரை இறக்கி இவ்வளவும் பண்ணிட்டாங்க திமுகன்னு அவருக்கு. இப்போ கடைசி வரையில் இந்த மாவட்ட செயலாளர்கள் அவங்களெல்லாம் வர இழுத்தது, இன்றைக்கி கூட மறுபடியும் அங்கே மதிமுகவிலேருந்து வந்தால் அங்கே போகிறாங்க. அது எனக்கு என்னமோ அதை எல்லாத்தையும் சேர்த்து இவங்களை வந்து ஒழிச்சு கட்டணுங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கார். ஆக தன்னை வந்து அரசியலில் க்ளோஸ் பண்ணுறதுக்குன்னு அவர் பிளான் பண்ணிட்டார்ல, நாம் இவருக்கு வந்து எந்த அளவுக்கு க்ளோஸ் பண்ணணுமோ அதுக்கு எது வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு தான் அவர் வந்துட்டார். வைகோவுடைய இந்த ஸ்டாண்டு, இந்த கிங் அக்கன்னு சொன்னது, 2011 விட்டுட்டு போனது, இந்த மூவி நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? தே ஆர் டெஸ்பரேட்டில் யூ ஹாவ் டு பி இன்டெலிஜென்ட். இவங்க மோர் இக்னோரண்ட் ஆகி அது ஒரு ட்ராக்கே மாறி போயிட்டாங்க. இப்போ இனிமேல் இது சான்ஸே கிடையாது. திஸ் வில் பி லாஸ்ட் எலெக்ஷன் ஃபார் வைகோ அவங்களுக்கும், தென் தேமுதிக விஜயகாந்த் சாருக்கும். இதுக்கப்புறம் நிச்சயமாக இந்த கட்சியில் ஒரு பலமே இருக்காது. இவங்க இந்த ஸ்ட்ராட்டஜி, எனக்கு இந்த பர்சன்டேஜ் இருக்குது, இப்போ அவங்க சொன்ன பர்சன்டேஜ் எதுவுமே இல்லை. ப்ராக்டிக்கலி பர்சன்டேஜ், அந்த சொன்ன பர்சன்டேஜ் எதுவுமே இல்லை. இவங்கெல்லாம் ஒரு கணக்கு போட்டுட்டு இப்போ என்ன தான் அர்த்தமேட்டிக் போட்டாலும் அதிமுகவுக்கு ஈக்குவலாக எந்த கட்சியும் இல்லை. அது வெரி கிளியர் ஃபேக்ட். இவங்க பாட்டு ஒரு தனியாக ஒரு அர்த்தமேட்டிக் கணக்கு போட்டுட்டு, அதுவும் விஜயகாந்த் உடைய 10%, 2%, 3% தான் மீதி இருக்கிற. நான் ஏற்கனவே சொன்னேன், நிறைய எனக்கு அங்கே தெரிஞ்சவங்க நிறைய பேர் வெளியே போயிட்டே இருக்காங்க. ஏன்னா எவ்வளோ தான் செலவு பண்ணுவாங்க இவங்க, ஒரே சிங்கிள் ஹேண்டட். இது எப்படின்னா பிஸ்னஸ் ஒன் வே டிராஃபிக் தான், டோட்டலாக அந்த கட்சிக்கு மட்டும்தான் பணம் வருது. இதில் அரசியல் கேம் வந்து வேறு. இப்போ உத்தரப்பிரதேச எலெக்ஷனில் முலாயம் சிங் யாதவுக்கு மாயாவதிக்கு என்ன வாக்கு வித்தியாசம்? 3% தான். ஆனால் சீட்டில் மும்மடங்கு வித்தியாசம், ஒன்லி 3%. கருணாநிதி என்ன நினைக்கிறாருன்னா, எப்படியும் வந்து விஜயகாந்தியோ மற்றவங்களையோ சேர்த்து அந்த வின்னிங் மார்ஜினை நம்ம கொண்டாந்தணுங்கிறதுக்காக தான் அவர் வந்து நான் இன்னும் வந்து நம்பிக்கை இழக்கலைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆக இப்போ வந்து வைகோவோ அல்லது கம்யூனிஸ்டோ அல்லது அந்த விடுதலை சிறுத்தைகளோ அவங்க என்ன ஆவாங்கங்கிறது இல்லை. ஆனால் ஸ்பாயில் ஸ்போர்ட்டுன்னு திமுகவுக்கு போகக்கூடிய ஒரு 5-6% இவங்க எடுத்தாலே திமுக அவுட் ஆகுது இல்லை. அதுதான் அவர் கருணாநிதி திரும்ப 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 இவங்களை இழுத்துக்கிட்டு பார்க்குறாரு. இது வந்ததுனால இவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இதனுடைய விளைவு வந்து திமுக வெகுவாக பாதிக்கும்னு கருணாநிதி பயப்படுறாரு. இவங்க எல்லாமே என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஒரு ஆன்டி இன்கம்பரன்சி ஓட்டு கேப்சர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. தேர் இஸ் நாட் அட் ஆல் ஆன்டி இன்கம்பரன்சி. இவங்க சிட்டியில் வேணால் ஏதாவது அப்படி இப்படின்னு கதைகள் பேசிகிட்டு இருக்கலாம். ஊர் சைடெல்லாம் தெர் இஸ் நோ ஆன்டி இன்கம்பரன்சி. அவங்க திமுகவுக்கு இருந்த ஆன்டி இன்கம்பரன்சி தான் வாஸ் த ஹையஸ்ட் இன் த ரெக்கார்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. ஸோ அந்த ஒரு கேப்சருக்காக தான் இவங்க ஏங்கிட்டு இருக்காங்க. அது கிடையாது. 80 சீட், 800 கோடி, உள்ளாட்சியில் 20%, ஒரு ராஜ்யசபா எம்பி, இத்தனையும் அவருக்கு கொடுப்பதாக திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து ஆஃபர் இருந்ததுன்னு
ஒரு கடைசி நேர முயற்சின்னு ஒரு நாளிதழிலே வருது. அது உண்மையாக இருந்தால் அந்த சீட் 800 crores 80 சீட்ஸ் ராஜ்யசபா எம்பி 20% லோக்கல் பாடிஸ்னு ஏன் அந்த டெஸ்பரேஷன் கருணாநிதிக்கு வந்து? ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த 3% உங்களுக்கு வந்து அதாவது 49 ஓட்டுக்கும் 50 ஓட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு ஓட்டு தான் வித்தியாசம். ஆமாம். 50 ஓட்டு வாங்கினா ஜெயிக்கிறான், 49 ஓட்டு வாங்கினா தோக்குறான். இன்னைக்கு இருக்கிற எலெக்ஷன் முறையில் அது கருணாநிதிக்கு நல்லா தெரியும். அந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஓட்டுக்கு எவ்வளவுனாலும் கொடுக்கலான்னு நினைக்கிறார். சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங். ஒன்றுமே இல்லாததுக்கு ஒரு 3% 4% கிடைச்சா கூட நல்லது தானே, அப்படி தான் நினைப்பார் அவர். அதை இப்போ விட்டதுனால அவருக்கு அந்த 4% வச்சிங்க, 3 to 4% வச்சிங்க விஜயகாந்த். இப்போ அது லாஸ் தானே. நான் சொன்ன மாதிரி 3% ஆட்சியே கொடுத்துருது உங்களுக்கு. ஆக கருணாநிதி கணக்கு யார் யார் கிடைச்சாலும் அவங்கள சேர்த்துக்கிடணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு காரணம் இப்போ அவர் அருண் பாண்டியன் சொல்ல மாதிரி இப்போ ஆன்டி இன்கம்பன்சி கிடையாது இந்த எலெக்ஷனில். மிகப்பெரிய இது இப்போ வந்து போன தடவை அந்த 2G அதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் போய் எத்தனை பூஜைகள்னு கணக்கெடுக்க முடியல, ஆய்வுன்னு எல்லாம் வந்து டிவியிலெல்லாம் வந்துங்க. நாட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பு இருந்தது 2011. இப்போ நாங்கள் அந்த கூட்டணியெல்லாம் போடும்போது மிகப்பெரிய கொந்தளிப்பு இருந்தது. இன்றைக்கி 2016 அந்த நிலைமை இல்லை. 2016 இன்றைக்கி மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா ஆட்சியை பற்றி இப்போ யாரும் எந்த ஒரு பெருசாக ஒன்றும் எந்த விதமான வெறுப்போ அல்லது பகை உணர்ச்சியோ இல்லை. நாட்டு மக்கள் மத்தியில் அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த செல்வாக்கு அப்படியே இருக்குது. அதை நான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் பார்த்துட்டோம். அது வந்து அசைக்க முடியாத ஒரு செல்வாக்கு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியுது. ஆக இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய நிலைமை அவங்களுக்கு இருக்கிற 2%, 3%, 1%ன்னு கட்சிக்காரர்கள், அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்கள் இதையெல்லாம் கூட்டி சேர்த்தாவது ஏதாவது நாம் ஒரு இடத்துக்கு வர முடியுமா அப்படிங்கிறதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகளினுடைய அரசியல் நிலைப்பாடு. அதை வந்து பயன்படுத்திக்கிடணும்னு கருணாநிதி என்ன பண்ணுறாரு, யார் கிடைச்சாலும் வரட்டும், அதுக்கு என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்ல, வரலும் வரட்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் கத்தி பார்க்குறாரு. இங்கே பெரிய இந்த ஆட்சியில் ஊழல் லஞ்சங்கஞ்சன்னு சொல்லும் பொழுது மக்களுக்கு அவரை பற்றி தான் ஞாபகம் வரும். இவர் என்ன யோக்கியர்னு தானே அது வரும். ஆக இன்றைக்கி பிரச்சனையும் கிடையாது, பலமும் கிடையாது. ஆக எதை வச்சு அவங்க வர்றதுன்னு பார்க்குற பொழுது இருக்கிற கட்சிகளினுடைய பலத்தை கூட்டி சேர்த்து பார்த்து ஏதாவது ஒன்று பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த கனவையும் அடித்து எரிஞ்சிட்டாருங்கிறது தான் ஏன் கணிப்பு. இவர் முதல் மந்திரி ஆப்புறாரு, அது ஒன்றும் கிடையாது, இதாயா கிங்குன்னு சொல்லி கூப்பிட்டாருன்னா அவர் ஆவன் சலாம் போட்டு வந்துட போகிறார், 2 கூட்டத்துக்கு போகிறாரு. அவரை வச்சுக்கிட்டு அந்த அம்மா அந்த பிரேமலதா ஏதோ பண்ண போகுது. அதுக்கு கூட்டம் பேசணும்னு ஆசை. எல்லாரையும் திட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த 2 மாதத்துக்கு கிடைக்கும். அது மைக்கை பிடிச்சிக்கிட்டு சுற்றி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதை தவிர வேற ஒன்றும் நடக்க போகிறது. இப்போது 2 பேஸ் வந்து அவங்க யோசிக்கிறாங்க. ஒன்று வந்து 1,08,00,000 பேர் புது வாக்காளர்கள் வந்திருக்காங்க. 60% வந்து நியூட்ரல் ஓட்டர்ஸ். அவங்க வந்து நாங்கள் அவங்ககிட்ட போகிறோம். வைகோ அவர்களுடைய முதல் ட்ராக் இந்த 2 விஷயங்கள் தான் சொன்னாங்க. ஆனால் அவங்க என்னதை புரிஞ்சுக்காம விட்டாங்கன்னா, இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை என்னைக்கு ஏடிஎம்கே உருவாக்குச்சோ, என்னைக்கு வந்து ஐடி செல்லுன்னு போட்டு 2,500 பேரை உள்ளே கொண்டு போய் இறக்கி எல்லாமே யூத்து. அந்த இதில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து அந்த இதனுடைய சாதனைகள், ஏடிஎம்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனைகளை வந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் சாதனைகளை அழகாக வந்து ரீச் கொண்டு போயிட்டுருக்காங்க. அது சமூக ஊடகங்கள்னாலும் சரி, மிச்ச ஊடகங்கள்னாலும் சரி. இவங்க ஒரு தவறான ஒரு அசம்ஷனில் இந்த கூட்டணி இப்போ போய்கிட்டு இருக்கு. டிஎம்கேயோட டெஸ்பிரேஷன் என்னென்னா, அவங்களுக்கு ஒன்று அவங்களுடைய கருத்து அண்ணன் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு 3% 4% இருந்ததுன்னா நம்ம வந்து தாண்டிடலாம். ஏன்னா திருப்பி உங்களுக்கு தெரியும், சர்வேக்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன, தவறான சர்வேக்கள். ஈவன் சரியான நிறுவனங்கள்கிட்ட கூட தவறான சர்வேக்களை வாங்கி எடுத்து போட்டு 2 பேரும் வந்து நெக் டு நெக்காக இருக்கும். அந்த ஒரு 3% நம்ம முன்னால் போயிடுவோம். இது வந்து மிக மிக தன்னை ஏமாற்றிக்கொள்ளும் ஒரு விஷயமாக தான் செஞ்சுக்கிட்டே இருக்குது டிஎம்கே. இந்த எலெக்ஷனில் வந்து கடந்த 8 மாதங்களாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க டிஎம்கே. வந்து ஒரு 7-8 சர்வே எனக்கு தெரிஞ்ச வந்துருச்சு. வெளியே ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணணும்னு சொன்ன அதனால் உருவாக்கப்பட்ட சர்வேக்கள், மேனுஃபேக்சர்டு ஒப்பீனியன் போல்ஸ். ஆனால் அது எல்லாமே வந்து அவங்கள தாங்களே ஏமாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பாக அமைஞ்சிருச்சு. அதனால தான் இந்த 3% ப்ரெஷர்.
காங்கிரஸை விட விஜயகாந்த் தனக்கு தேவைன்னு கருணாநிதி நினைக்கிறாரா? கண்டிப்பா அது தெரியுது, ஆப்வியஸாக தெரியுது. நான் ஒரு பக்கம் உங்களுக்கும் தெரியும், 63 சீட்டு காங்கிரஸ் கொடுத்தாங்க. காங்கிரஸோட பெர்ஃபார்மன்ஸு அந்த அளவுக்கு மோசமா, ஈவன் சில இடங்களெல்லாம் ஒரு தலைவருடைய பியூட்டிஷியனை கொண்டு போய் கேண்டிடேட்டாக போடுற அளவுக்குலாம் இருந்தது, உங்களுக்கு தெரியும். அதனால் அவருக்கும் தெரியும் என்ன மாதிரி ஸ்ட்ரென்த் ஆக்சுவலாக இருக்குது காங்கிரஸ்க்கு இன்னைக்கு. அவங்களுடைய பிரச்சார வலிமை, ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ண போறாருன்னு வேற பயமுறுத்திட்டு போயிருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரிலாம் வர்றப்ப என்ன விளைவுகள் இருக்குன்னு கருணாநிதி அவர்களுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால காங்கிரஸுடைய வலிமையின்மையை, அவங்களுடைய நெகட்டிவா நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காரு கருணாநிதி அவர்கள். ஆனா இந்த நம்பிக்கை, இந்த 3% 4%ன்றதே ஒரு அதீதமான நம்பிக்கைன்னு நினைக்கிறேன். தேமுதிகவின் வீழ்ச்சியை அவர் சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். இந்த திமுகவுடைய டெஸ்பிரேஷன் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திமுகவுக்கு தெரியணும், அவங்க பெர்சன்டேஜே குறைஞ்சிச்சு. 2011 இருந்து இன்னைக்கும் அதுவும் குறைஞ்சிச்சு. அதே மாதிரி ஓவர் எஸ்டிமேஷன் ஆஃப் விஜயகாந்த், இவருக்கு இந்த பெர்சன்டேஜ் இருக்கும். ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வந்துட்டா ஒருவேளை இப்படி இருக்கலாமா, எப்படியாவது ஏதாவது ஒரு கொட்டையை குழப்பி உள்ள போய் நிற்கலாமா வெறியில இருக்காங்க. பழைய ஒன்றிய பெருந்தலைவர் தேர்தல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பஞ்சாயத்து பிரசிடென்ட் எல்லாம் சேர்ந்து யூனியன் சேர்மேன் எடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இவனுக்கு 15 வந்துடும், அவனுக்கு 15 வந்துடும், மீதி 2 பேர் இருப்பான் அல்லது ஒருத்தவன் இருக்கான்னு வைங்க. அவருக்கு என்ன வேறனாலும் கொடுப்பானுவோம். ஏன்னா அவன் யார் பக்கம் போகிறானோ அவன் தான் சேர்மன். உங்களுக்கு அந்த கடைசியில் வர்றவனுக்கு பார்கெனிங் இருக்க. இது காங்கிரஸை ஒரு கூடாதுன்னு நினைக்கல. அது தன்னை விட்டால் எங்கேயும் போக முடியாது. அவங்க காங்கிரஸ் கட்சி ஒன்று தனியாக நிற்கணும், அது ஒன்றும் தேராது. ஆகவே தான் கொடுக்கறது தான் இருக்கணும். இது சேஃப் இன் தி பாக்கெட். விஜயகாந்த் எப்படி ஒரு கழுவுன மீனில் நழுவுன மீனுன்னு போயிடுவார். என்ன வேணாலும் போட்டு தூண்டில் போட்டு எடுத்துரு. என்ன ஒரு 100 கோடி 200 கோடியை போகிறான், ஆட்சிக்கு வந்தால் 50,000 கோடி 60,000 கோடின்னு சம்பாரிச்சிட்டு போயிடலாமே. அது ஒன்றும் பெருசு இல்லையே. அது கருணாநிதிக்கு தெரியாதா என்ன? கேம் பூரா கருணாநிதி தான் விளையாடுறவங்க. அதாவது சின்னதாக எடுத்துருந்தால் கூட 1% 1/2% இருந்தால் கூட எல்லாத்தையும் சேர்த்து அதை கொஞ்சம் பில்டப் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அதுதான் இன்றைக்கி டெமாலிஷ் ஆகுது. 4 அணி என்ன சொல்கிறாங்க, திமுக அண்ணா திமுக இல்லாத வரணும். நார்மலாக இப்போ ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 60% அண்ணா திமுகவுக்கு எடுத்துருங்க, மீதி 40% தான் அந்த ஸ்பேஸ். அந்த 40% பாஜகவாக இருந்தாலும் மற்ற கட்சிகளாக இருந்தாலும் 4 மணியாக இருந்தால் எல்லாரும் வருது. அந்த 40% நீங்கள் ரொம்ப எடுத்தீங்கன்னா கூட 15% 20% கூட வராது. எப்படி இவங்க ஆட்சிக்கு அதுக்கு இருக்குது. அந்த ஸ்பேஸை அதிகப்படுத்தணும்னு இவங்க 4 அணி முயற்சி பண்ணுறாங்க. சரி, இவர் வந்தால் இது ஒரு 2-3% கூட வரும், அவ்வளவுதானே ஒழிய இவங்க ஆட்சிக்கு வர்றதோ அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் சும்மா பேசலாமல் ஒழிய ஸ்பேஸ் ரொம்ப லிமிட்டட் ஸ்பேஸ். மக்கள் நல கூட்டணியே எந்த அளவுக்கு டெஸ்பரேட்டாக போயிட்டாங்கன்னா, நடுவில் ஒரு பேச்சு அவங்க கூட்டணியே நல்ல கண்ணு அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்தது. இப்போ நல்ல கண்ணு இப்போ இதுக்கு வருத்தம் தெரிவித்து கூட அதையும் பொருட்படுத்தாமல் விஜயகாந்தை கொண்டு வருவது இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் நல்ல கண்ணு ஐயாவுக்கு கொஞ்சம் உணர்ச்சி இருக்கு. இது இத்தனை வருஷமா இதே பேர்ல இருந்தவர், அது யாரா இருந்தாலும் அது கொஞ்சம் ஃபீலிங்கு இருக்கத்தான் செய்யும். கண்டிப்பாக திடீர்னு நம்ம இத்தனை வருஷமாக ஒரே ட்ராக்ல இருந்து திடீர்னு பேர் மாற்றப்பட்டது, அதுவும் இன்னைக்கு வந்த ஒரு கட்சி மாற்றிருக்கு, எந்த கொள்கை இல்லாதது. என்ன பேசுகிறாருன்னு தெரியும்ல, அவர் பார்ப்பார்ல விஜயகாந்த் என்ன பேசுகிறாருன்னு. இந்த நிகழ்வு, இந்த கேவி கூட்டணி உருவான நிகழ்வு பார்த்தீங்கன்னா, அம்மாவோட நலத்திட்டங்கள், அம்மாவோட அந்த வெல்ஃபேர் ஸ்டேட் ஐடியாலஜி, இது எல்லாமே ஒரு கிறிஸ்டலைசிங் பாயிண்ட்டாக வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திமுக ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கு, இப்போ இந்த கேவி கூட்டணி ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கு, பாமக ஒரு ட்ராக்ல, சீமான் ஒரு ட்ராக்ல, இது மாதிரி பார்த்தீங்கன்னா 5-6 அணிகள் போகிறப்ப அந்த கிறிஸ்டலைசிங் ஃபோர்ஸ் இறுதியா அம்மாவோட நலத்திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள், இதுல ஒரு பாசிட்டிவ் கிறிஸ்டலைசிங், நார்மலா நெகட்டிவ் கிறிஸ்டலைசிங் தான் வரும். இள பிரச்சனையில ஒரு கிறிஸ்டலைசிங், 2Gல ஒரு கிறிஸ்டலைசிங், இந்த மாதிரி ஆனது அந்த வாட்டி கூடங்களும் இந்த வாட்டி ஒரு பாசிட்டிவ் கிறிஸ்டலைசிங் வர்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. அது ஏடிஎம்கேடைய பிரச்சார வியூகம், பிரச்சார அந்த மூமெண்ட் வர பார்த்தீங்கன்னா
தெளிவா நீங்க பார்க்க தூங்குவீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அவங்ககிட்ட பேசுறதுக்கு இப்போ ஒன்றுமே இல்லை. இந்த பவர் கட்டு கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்தாங்க, அதுவும் இல்லை. இப்போ கான்சென்ட்ரேஷன், டெவலப்மெண்ட் கான்சென்ட்ரேஷன் யாருக்குமே இல்லை. இன்டர்னல் கான்சென்ட்ரேஷன் தான். நான் சிஎம் ஆக போகிறேன், நீ என்ன பண்ண போகிற, இவன் இப்படி பேசுகிறாங்க, அப்படி இப்படி அவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன். வாட் இஸ் தி டைரக்ஷன் ஃபார் தமிழ்நாடு ஸ்டேட்? இது எந்த டைரக்ஷனில் நம்ம கூட்டுட்டு போகிறோம், எப்படி டெவலப்மெண்ட் பேசுகிறோம், இது கண்டிப்பாக அதிமுக இல்லை, இது ஒரு நேர் வழின்னு தெரிஞ்சிடும். இட் வில் பி மோர் ப்ளஸ் ஃபார் ஏஐடிஎம்கே. இவங்க எவ்வளோ தூரம் குழப்புறாங்களோ அவ்வளோ தூரம் இது நல்லது, அது அவ்வளோ தூரம் அது அவங்களுக்கு கேடு. கம்யூனிஸ்ட் பார்ட்டி 2 கட்சியும் அவங்க லெஃப்ட் இடதுசாரிகள், அவங்க தமிழ்நாட்டில் வலுவடையணும், வளரணும்னு நினைக்கிறாங்க. எப்படி கேரளாவில் வந்தோமோ அதை போல் தமிழ்நாட்டில் வளரணும்னு நினைக்கிறாங்க. அவங்க திட்டம் ஒரு நீண்டகால திட்டம். இப்போ வைகோவையோ அல்லது விடுதலை சிறுத்தைகளையோ அல்லது விஜயகாந்தையோ அவங்க பயன்படுத்துவாங்க, அவ்வளோதான். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த தேர்தலோட விஜயகாந்த் கட்சி முடிஞ்சிடும், தேராது. அதில் இருக்கிற ஆட்கள் அது இது இவங்களோட சேர்ந்து இந்த வேலை செய்து என்ன ஆவாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டியை பொறுத்தவரையில் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. டிஎம்கே நாளடைவில் இறங்குற பொழுது அந்த இடத்துல தாங்கள் வரணும், கேரளாவில் வர்ற மாதிரி வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய திட்டம். அதுக்கு அவங்க அடிமட்டத்தில் உள்ள மக்களோட ஒரு கூட்டணியை சேர்க்கணும் அப்படிங்கிறதுல தான் அவர் விடுதலை சிறுத்தைகளை சேர்த்தாங்க. இப்போ வைகோவையும் சேர்த்தாங்க, விஜயகாந்த் இவங்கெல்லாம் அவங்களுக்கு தீனியாக பயன்படுவாங்க. ஜோதி பாசு மேற்கு வங்காளத்தில் முதல் துணை முதலமைச்சராக வந்தார். அப்போ அஜாய் முகர்ஜி தான் முதலமைச்சராக வந்தார். அவங்க அந்த கூட்டணியில் காங்கிரஸ் சீர்திருத்த கட்சி, அதில் பிரணாப் முகர்ஜி கூட இருந்தார், எனக்கு ஞாபகம். அஜாய் முகர்ஜி சீஃப் மினிஸ்டர், ஜோதி பாசு ஹோம் மினிஸ்டர். ஹோம் மினிஸ்டர் எதிர்த்து சீஃப் மினிஸ்டர் உண்ணாவிரதம் இருந்தார். போலீஸ் துறை தனக்கு எதிராக செயல்படுதுன்ட்டு ஹோம் மினிஸ்டர் ஜோதி பாசு உண்ணாவிரதம் முதலமைச்சர் இருந்தார். அப்புறம் அஜாய் முகர்ஜி எடுத்துகிட்டு இப்போ அவங்களே டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ இது அவங்க என்ன நினைக்கிறாங்க, வீழ்ச்சி வரப்போகுது, அந்த வீழ்ச்சியை பயன்படுத்தி தாங்கள் வரணும்னு கம்யூனிஸ்டுகள் எதிர்பார்க்குறாங்க. அதுக்காக அவங்க திட்டமிட்டு செயல்படுத்துகிறாங்க. அதுக்கு இந்த மற்ற கட்சிகள் எந்த அளவுக்கு பயன்படுத்தணுமோ பயன்படுத்துகிறாங்க. அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க தவிர வேறெல்லாம் அது தமிழ்நாட்டில் வருமா, தமிழ் மண் வேறு மாதிரி என்னை பொறுத்தவரையில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ஆனால் இதுதான் அவங்களுடைய முறை, இப்போ போராட்ட முறை, தட் இஸ் ஸ்ட்ராட்டஜி. அதுக்காக எது வேணாலும் அவங்க செஞ்சுக்கிடுவாங்க. விஜயகாந்த் முதல் மந்திரின்னு சொன்ன அவர் என்ன ஆவா போறாரு? இல்லை, அவருடைய நீண்ட கால கனவை பயன்படுத்திக்க வேண்டியது ரைட்டு. அது இதை சொன்னாதான் அவர் அந்த ட்ராப்பில் விழுவாருன்னா விழுந்துட்டு போறாரு. ஆக இதில் இப்போ வைகோவோ அல்லது விஜயகாந்தோ இப்போ திருமாவளவனோ இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு போனால் தான் எதிர்காலம் உண்டு. இல்லைன்னா இவங்க எல்லோருமே இரையாக பயன்படுவார்கள் அல்லது எருவாக பயன்படுவார்கள். அப்படி தான் நாலாவட்டத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை பொறுத்தவரையில் அவங்க ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி இதை கொண்டு போகிறாங்க. அதில் இன்றைக்கி போய் அதை சொல்ல முடியாது நாட்டு மக்களிடத்தில். இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, நாங்கள்லாம் ரொம்ப நியாயமாக நேர்மையாக தூய்மையாக இருக்கோம். இவங்க கவர்மெண்ட்லேயே இருந்தாங்க. ஆக இன்றைக்கி அதை மக்கள் மத்தியில் ஏமாத்துறதுக்கு அதை ஒரு கோஷமாக பயன்படுத்தி அந்த அரசியலை நடத்துறதுக்கு அவர்கள் பயன்படுத்துகிறார். தமிழறிவு மணியன் இந்த கூட்டணி நிலைக்குமா, தேர்தலுக்கு முன்னே காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாரு. இந்தியா முழுக்க குளோபலைசேஷன் அண்ட் லிபரலைசேஷன் வந்த பிறகு கம்யூனிஸ்டுகள் தொடர்ந்து இந்த காங்கிரஸை எதிர்த்து போராடுவது பப்ளிக் செக்டாரெல்லாம் நீங்கள் தனியார் மயம் பண்ணுறீங்க, அப்புறம் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் பொருளாதார கொள்கையில் ஒரே இதுதான், தனியார் மயமாக்குதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்கே விஜயகாந்த் புதுசாலாம் ஒரு பிரைவேடைசேஷனுக்கெல்லாம் ஐடியா கொடுத்துருக்காரு. இதுவே இந்த கூட்டணிக்கு நிலைச்சி வைக்குமா, நீடிக்குமா? ஏங்க நான் தான் சொல்கிறேன், அவரை சாப்பிட்றதுக்காக தான் அவங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. விஜயகாந்தை வாழ வைக்கணும், வளர வைக்கணுங்கிறது இல்லையா? என்ன வேணாலும் நீ சொல்லிட்டு போ, ஓட்டை எங்களுக்கு போடு, அதுதான். இல்லை, இப்போ இந்த மற்ற தலைவர்கள் விஜயகாந்த் கூட்டணி பற்றி சொல்லுவதும் இவருடைய இந்த எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ், தேர்தல் அறிக்கையில் சொல்லக்கூடிய டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், அந்த ஒரு எக்கனாமிக் தாட் எல்லாம்
இந்த இடதுசாரிகளுக்கு ஜீரணிப்பாங்களா, இவர்கள் நிலைத்து நிற்பார்களா? இல்லை, அவர் சொன்ன மாதிரி அவர் படிக்கல, அதான் பிரச்சனையே. இனிமேல் படிப்பாங்க. ஏன்னா இது தேர்தல் அறிக்கை அப்படின்றத 2 இன்ஸ்டால்மெண்ட்ல வெளியிட்டு இருக்காங்க. தேமுதிக கொஞ்சம் ஒரு லெஃப்டிஸ்ட் ஸ்லாண்டோட இருந்தது. ஆனா இந்த வாட்டி வந்திருக்கிற அறிக்கை பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா முதலாளித்துவம். ஈவன் அமெரிக்கால இருக்கிற கூட அறிக்கை கூட அந்த மாதிரி வந்திருக்காங்க. அவங்களோட பப்ளிக் செக்டர்ல ஆமா, பப்ளிக் செக்டர் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளவு வேகமா சொல்லி இருக்கிறது இந்த ஒரு இல்ல விஜயகாந்த் இந்த எல்லா கட்சிகளையும் விட்டுட்டு இந்த வணிக தலைவர்களோட ஏதாவது சீக்ரெட் பினான்சியல் கார்ப்பரேட் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டாரோ? இருக்கலாம், அவ்வளவு தூரம் இல்ல. நான் அதை மறுக்கிறேன். என்ன கான்ட்ராக்டா எந்த கம்பெனி கொடுக்க போறேன்ற லெவலுக்கு கூட அந்த தேர்தல் அறிக்கை போயிருக்கு. அந்த என்டையர் கம்ப்யூட்டரைசேஷன் ஒர்க்கை இந்த மாதிரி நிறுவனங்களை வச்சு நாங்க செய்ய போறோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப டீட்டெயில்டான அறிக்கை. எனக்கு என்ன இது கேள்வினா, இதை கம்யூனிஸ்டுகள் இந்த கூட்டணியில பார்த்துருக்காங்களா, பார்த்துட்டு என்ன செஞ்சிருக்காங்க, எந்த விதமான அந்த ஒரு முரண்பாடுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இது நல்ல டெவலப்மெண்ட். இந்த கூட்டணி உருவாயிருக்கிறது மிக மிக நல்ல டெவலப்மெண்ட். ஏன்னா கண்டிப்பா அம்மாவோட வளர்ச்சி திட்டங்கள் இந்த எலெக்ஷன்ல அழகா கிறிஸ்டலைஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புன்னு நினைக்கிறேன். 6-7 கூட்டணிகள் குறை சொல்லும் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கிறப்போ, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம் இப்போ மக்களை சந்திக்க போறப்ப அடுத்த 50 நாட்கள்ல அதனுடைய தாக்கம் ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா தெரியும். இவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்கன்றது ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா தெரியும். கம்யூனிஸ்டுகள் அப்படி திட்டம் போடுறாங்கள ஒழிய தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்திய அரசியல்லையே என்ன மாற்றங்கள் ஏற்படுதுங்கிறதையும் நாம் பார்க்கணும். எந்த காங்கிரஸை எதிர்த்தாங்களோ அந்த காங்கிரஸோட மேற்கு வங்காளத்தில் இன்னைக்கு ஏன் கூட்டணி, கேரளாவில் ஏன் காங்கிரஸ் எதுக்குறீங்க? இப்போ இந்திய அரசியல் அமைப்புன்னு சொல்கிற பொழுது இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த மாநிலத்துக்கேற்ற பண்பாட்டுக்கு அந்த மண்ணுக்கேற்ற வகையில் கொள்கைகள் தேவைப்படுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மம்தா பானர்ஜி குஜராத்தில் முதலமைச்சராக முடியாது. அதே மாதிரி குஜராத்தில் சேர்ந்த ஒரு பட்டேல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு வணிக சமுதாயத்தை சேர்ந்தவர் மேற்கு வங்காளத்தில் போய் முற்போக்கு உள்ள மாநிலத்தில் முதலமைச்சராக முடியாது. நீங்கள் இந்திய அரசியலில் இது அடிப்படை வித்தியாசத்தினால்தான் இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சியே முரண்பட்ட நிலையில் இது சொல்லிடுறோம். அதே மாதிரி தமிழ் மண்ணில் கம்யூனிஸ்டுகள் ஏன் வளர முடியலைன்னா, அறிஞர் அண்ணா, மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இவங்கெல்லாம் வந்த பிறகு சாதாரண பாமர மக்களுடைய இயக்கமாக அதிமுகவே வந்துட்டுது. அங்கே கம்யூனிஸ்டுகள் வேலை இல்லைங்க. நீங்கள் இங்கே அவங்க ஒரு கனவு காண்றதே தப்பு. அது நடைமுறைக்கு வராது. இங்கே வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்கள்னு எடுத்துங்க, எந்த ஜாதி மதம் ஏன்னா எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட மக்கள் இன்றைக்கி அதிமுக தான். இங்கே எப்படி நீங்கள் வேறு இன்னொரு கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே வர முடியாது. ஆக நீங்கள் மண்ணுக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே அந்த அரசியல் மாறுகிறது. இப்போ கம்யூனிஸ்டுகளே விளக்கம் சொல்ல முடியல. அச்சுதானந்தனை கல்கட்டாவில் போய் பேச சொல்ல முடியுமா? அதே மாதிரி அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இப்போ கேரளாவில் ஓட்டு கேட்க முடியுமா? அந்த மாதிரி நிலைமை ஏன் வருது? அதே மாதிரி தான் தமிழ் மண்ணுக்குன்னு இருக்கிற சில பண்புகள், இங்கே இருக்கிற நிலைமைகள் இதெல்லாம் உருவாகி இன்றைக்கி அதிமுக மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா தலைமையில் வந்துட்டுதுன்னா இன்றைக்கி இதுவே ஏழைகளுடைய இயக்கம், பாட்டாளிகளுடைய இயக்கம், உழைக்கிற மக்களுடைய இயக்கம்னு ஆயிட்டுது. இது புரிஞ்சுக்காமல் இன்னொரு கட்சியை கொண்டாடணுங்கிறதுக்காக கம்யூனிஸ்டுகள் இந்த 4 அணி அந்த விஜயகாந்த்னால அவரோட இருந்த அந்த அடிப்படையில் சொல்கிறேன், அவரால் அவருக்கு எதுவும் தெரியாது. அவரை பயன்படுத்தி அவருடைய மனைவியும் அவருடைய மைத்துனரும் பணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு அவரை முதலமைச்சர்னு சொல்லி அவரை ஏமாற்றி அவர் இதில் கொண்டு போய் சேர்த்து அவங்க ஏதாவது இதில் கூட்டணி அது இதுன்னு பேசி பேரம் பேசி நாளைக்கு அதிலே ஒரு 10 எம்எல்ஏ குறையுதுன்னு வைங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு. அப்போ ஒரு பெருசாக ஒரு பெரிய தொகையை கூட எடுத்துக்கிடலாம். அந்த கணக்கில் தான் வராங்களே ஒழிய இதில் விஜயகாந்துக்கு ஒரு முதலமைச்சரோ அல்லது விஜயகாந்தனுடைய அணியோ அதெல்லாம் ஒன்றும் எடுபட போகிறதில்ல. வேணால் கருணாநிதியை காலவாரத்துக்கு ஓரளவுக்கு பயன்படுமே தவிர அதுக்கு மேலே இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கூட்டணி நிலைக்கும் நினைக்கிறீங்களா மக்கள்? முதல்ல இவங்க எல்லாம் பேசுனது அந்த குழந்தைக்கு என்ன பொம்மை வேணும்னு கேட்டு யோசிச்சாங்களா?
முதலமைச்சர்னு சொன்ன ஒரே இது இந்த நால்வரணி கூட்டம் தான். அதனால அவருக்கு என்ன 5 விஷயம் அவர் பாயிண்ட் போட்டார். நம்பர் 1 124 சீட்டு வேணும். நம்பர் 2 அவர் பேர் நம்பர் 1 அவர் சிஎம் சொல்லணும், அவர் பேரில் தான் இந்த கூட்டணி இருக்கணும், 124 சீட்டு வேணும், ப்ளஸ் அவருடைய இதுதான் எல்லா இடத்துலையும் அவருடைய ஆதிக்கம் தான் இருக்கணும். இவங்க தேவையில்லாமல் சிஎம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சீட்டே காலி இல்லை. அது இல்லாத ஒரு விஷயத்தை தேடி ஏன் போகிறார்? அது நிச்சயமா ஒரு கேள்விக்குறி. அவங்களுக்கு புரிஞ்சு இந்த தேர்தலுக்கு பிறகு தெளிவாக புரிஞ்சிடும். இது போன்ற விஷயங்களை நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்கள் மூவரையும் அழைத்தோம். உங்கள் நேரத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி. நன்றி, வணக்கம். நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ன நிகழ்ச்சி நாம் சந்திப்போம்.